கர்த்தர் என்னை மறக்கவில்லை என்று சொல்லி அறிமுகம் செய்து எழுதியிருக்கிறதான் இந்த புத்தகத்திற்காக கர்த்தரை நான் மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மள எல்லாரும் மறந்துடுவாங்க. அவங்க எழுதின ஒவ்வொரு வரிகளையும் நான் படிக்கும் போது ரொம்ப முக்கியமாக ஒரு வார்த்தை நான் இந்த இடத்துல சொன்னோம். இந்த வேதத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத சமயத்துல அப்படியான தம்பி ஆனந்த் வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்ப ஸ்லேட்ல அவருக்கு எழுது பழக்கி விடுறதுக்காக எழுது பழக்கி விடுவோம் பாத்தீங்களா, அந்த நேரத்துல தனக்கு கிடைச்சத எங்க தன் கணவர் அறிஞ்சு படிக்க விடாம பண்ணிடுவாரோன்னு அந்த நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா வசனத்தை படிச்சு அதை மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்லேட்ல எழுதி பார்த்துக்குவாங்க. எனக்கு இதை படிச்சோட ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. ஐயோ, நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தோம், எவ்வளவு டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். ஆனா அந்த வேதத்தை ருசிக்கும்படியாக, அவர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படியாக சந்தர்ப்பம் இல்லாத நேரத்திலும் தம்பிக்கு அவங்க சொல்லி கொடுக்கிற நேரத்துல அதை ஸ்லேட்ல எழுதி பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அந்த வரிகள் மிகவும் மிகவுமாக கர்த்தரை கனம் பண்ணுகிறதா இருந்தது. ஹல்லேலூயா. அதை பார்த்தாலே நாட்கள் சென்றது. இன்னைக்கு நீ என் வேதத்தை சுமந்து திரியும் சொல்லி அந்த வால்பாறை பகுதியிலிருந்து அவர்கள் இந்த இடத்துல வந்து அநேகரை வாழ வைத்துக் கொண்டிருப்பதற்காக அந்த வால்பாறை பகுதியில அவங்க சொன்ன நிறைய சாட்சிகள் அதில் எழுதியிருக்காங்க. நீங்க எல்லாரும் கட்டாயமா இதை படித்து பார்க்கும்படியாக உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். அதுல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவன் அவர்களை எப்படி மறக்காம இருந்தாரு. நான் இப்படிப்பட்ட ஆமோஸ் சொல்றது போல நான் இந்த மாதிரி ஆளு, நான் இந்த மாதிரி ஆளு, நான் இந்த மாதிரி ஆளுன்னு தன்னை சிறுகவும் அவர் பெருகவும் செய்யும்படியாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆணித்தரமாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தைகளாக வேதத்தின் வசனங்களை சொல்லி சொல்லி ஜனங்களை உற்சாகப்படுத்துற பாரம் அவர்களுக்கு இருப்பதை நான் அதனாலதான் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக இவர்களை நான் ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அந்த பாரம் சுமப்பவர், ஆமோஸ் என்றால் பாரம் சுமப்பவர் என்ற அர்த்தம். இவங்களுக்குள்ள ஜனங்களுக்கான ஒரு பாரம் வந்தது. என்னை மறக்காமல் இருந்த தெய்வம் இவர்களை மறப்பதில்லை என்பதை இவர்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தும்படியாக இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு சாட்சிகளையும் அவர்கள் எழுதி 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 கர்த்தரை மகிமைப்படுத்தி இருக்கிறதை நான் சொல்லும்படியாக எனக்கு கிடைத்ததான இந்த பாக்கியத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இரண்டாவது அம்மாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மூன்றாவதாக ஒரு காரியம் என்னவென்றால் அந்த வேதத்தை அவர்கள் நேசித்தபடினாலே தான் உங்களை எல்லாம் நேசிக்க முடிஞ்சிச்சு. அதுக்காக அம்மா சாட்சி சொன்னாங்க, நான் கஷ்டப்படுறேன்னு எப்படிதான் தெரியுமோ தெரியாது, இந்த வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒவ்வொருவரும் கடந்து செல்லுவது அந்த வேதத்தின் வார்த்தைகளின் ஊடாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் உருவாக்குவது இந்த வார்த்தைகளின் மூலமாக தான். உங்களை கட்டுவிப்பது இந்த வார்த்தைகளின் மூலமாக தான். நீங்கள் உயிர் பெறுவது இந்த வார்த்தைகளின் மூலமாக தான். அந்த வார்த்தையை அவங்க அதிகமா நேசிச்சதுனால சங்கீதக்காரன் சொன்ன உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இடறி போகிறவர்களுக்கு வழி காண்பிக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு அந்த சமாதானத்தை இருதயத்துல தரும்போதுதான் ஒவ்வொருவர் முகமா ஆண்டவர் காமிக்கிறார். இந்த குடும்பம் சமாதானம் இல்லாம இருக்காங்க, நீ உங்களுக்காக சாங்க, இவங்களுக்காக நீ பாரம் எடு. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கக்கூடிய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த பாரம் நிறைந்த இதயத்தை எனக்கு தருவாராக. நான் பாரப்படும் போதுதான் கர்த்தருடைய வேதம் எனக்கு ருசிகரமாய் மாறும். அல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை தந்த உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் எல்லாரும் இதை ருசித்து பார்க்கும்படியாக இன்னொரு முறை கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையில எனக்கு கொடுத்த நல்ல ஒரு பாஸ்டர். ஏன்னா இவங்ககிட்ட யாருக்கும் தெரியாது, நான் பைபிள் காலேஜில் இவங்ககிட்ட படிச்சுட்டு இருக்கேன். ஆனால் பாஸ்டர் அம்மா சொல்கிறது எனக்கு இப்போ வயசு அடுத்த மாதம் 60 வரப்போகுது. ஆனால் ஒரு சின்ன குழந்தைக்கு கூட எப்படி புரியுமோ அப்படி அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதனால் அப்படி நல்ல ஒரு கிருபை, ஒரு தாளந்து பெற்ற மகளை ஆண்டவர் இந்த நாளில் கொண்டு வந்ததற்காக ஏசப்பாவுக்கு நன்றி.